கன்சிடர் ஏ பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் வேற என்ன? அத நான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுறேன். ஆணியடிச்சு வச்சாச்சு. இப்போ அதுலருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பாயிண்ட் எடுக்க போறேன். என்ன பாயிண்ட்னா, இங்க எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னா, P. இந்த பாயிண்ட்ட Pன்னு சொல்ட்டேன். ஓகேவா? அண்ட் இது 2த்துக்குமான டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது 2த்துக்குமான டிஸ்டன்ஸ். அத நான் என்ன சொல்றேன்னா, Rன்னு சொல்றேன். அவரு யாருன்னா, R. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டெஃபினிஷன்ல இதே பாசிட்டிவ் சார்ஜ், இதே பாயிண்ட் P. பட் இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ரைட்டா? ஸோ, அதுல நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, இங்க இருக்கிற இந்த பாசிட்டிவ் சார்ஜ நான் பாயிண்ட் Pக்கு எடுத்துட்டு வரும்போது, அங்க எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஏற்படுது அண்ட் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ரஃப்பா ட்ரா பண்றேன். இப்போ இதுதான் வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சா, இது வந்து பாயிண்ட் P அண்ட் இங்க ஒரு சார்ஜ். ஸோ இது பாயிண்ட் Pயா? அண்ட் இங்க ஒரு சார்ஜ். இப்போ இத இங்க எடுத்துட்டு வரும்போது, அங்க எவ்வளோ பொட்டன்ஷியல் வருதுன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, இது Rன்னு வச்சிருப்போம், இத Pன்னு வச்சிருப்போம். ஸோ V ஈக்குவல் டூ ஐ மீன் டெல் V ஈக்குவல் டூ இன்டகிரேஷன் ஆஃப் என்னது? ஆர் P. ரைட்டா? ஆர் P. ஆர் P ஆரா? ஆர் P தான். ஓகே. இன்டகிரேஷன் ஆஃப் பிஆர் இ டிஆர் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த ஆரை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம்னாங்க இன்ஃபினிட்டி தூரத்துல வச்சிருப்போம். ஓகேவா? இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல வச்சிருப்போம். அப்படி இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல வைக்கும்போது என்ன ஆகிடும்னா விபி மைனஸ் வி இன்ஃபினைட் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபினைட் பி இ டாட் டிஆர்னு பார்த்துருப்போம். ஸோ வி இன்ஃபினைட்ன்றது 0 ஆகும். ஸோ விபி ஈக்குவல் டு மைனஸ் யா இன்ஃபினைட் டு பி ஐ மீன் பி டு இன்ஃபினைட்னு படிக்கணும். இன்ஃபினைட் டு பின்னு படிக்கக்கூடாது அதை. ஸோ அப்பர் லிமிட்லேருந்து தான் லோயர் லிமிட்டுக்கு வரணும். ஸோ இதான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஃபைனலாக டிரைவ் பண்ணியிருப்போம். கரெக்டா? ஸோ ஃபைனலாக டிரைவ் பண்ணியிருப்போம். இப்போ இதே ஃபார்முலாவை எடுத்துட்டு வந்து தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஓகே. இங்கேயும் அதே தான். அதே இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் தான். இது இன்ஃபினிட்டி தூரத்துல இருக்கு. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட்டு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த பாயிண்ட் பேர் இன்ஃபினிட்டி இல்ல. இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ். இங்க எப்படி நம்ம இது 2த்துக்கு நடுவுல Rன்னு போட்டோம்ல. ஸோ அதே போல இந்த பாயிண்ட்ல இருந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி பாயிண்ட்ன்னு வச்சா, ஸோ டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, சாரி. இப்போ எடுத்திருக்கோம்ல இந்த பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாயிண்ட் P மேல எவ்வளோ பொட்டன்ஷியல் ஆக்ட் பண்ணும். நம்ம இங்க எடுத்துட்டு வரும்போது ஒரு எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் குடுப்போம். கூலம்ப் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டா குடுப்போம். ஸோ அங்க வந்து இதாகும். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ இங்க எடுத்துட்டு போகும்போது, ஐ மீன் எடுத்துட்டு போறதுன்றத விட, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாயிண்ட் P மேல எவ்வளோ பொட்டன்ஷியல அ வெளிப்படுத்தும் அப்டின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டாபிக்குள்ளார போவோம். யாஹ்! ஸோ இந்த ஃபார்முலா அங்க எழுதுவோமா? V ஈக்குவல் டூ என்ன வரும்? V ஈக்குவல் டூ இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி கொஞ்சம் சின்னதா போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இன்ஃபினிட்டி அண்ட் இதில கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்ஃபினிட்டின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாரி டிஸ்டன்ஸ். ஓகேவா? இன்ஃபினிட்டின்றது டிஸ்டன்ஸ். ஸோ இங்க என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு? R இருக்கு. ஓகேவா? ஸோ R Pன்னு போடக்கூடாது. நீங்க Pன்னு போட்டு அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டின்னு போடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்கேஸ் Pன்னு போட்டீங்கன்னா, அங்க என்ன பாயிண்ட் எடுக்கிறோமோ அத போடணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இத Rன்னு வச்சுக்கிறேன். அப்ப P டூ Rன்னு போட்டு நீங்க கடைசியா நம்ம எப்படி மாத்தணுமோ இன்ஃபினிட்டி, அதுபோல நம்ம என்ன டிஸ்டன்ஸ் மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ R அண்ட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் இ வெக்டார் ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் தான். டிஆர் வெக்டார். ஓகேவா? கிட்டத்தட்ட 3 மினிட்ஸ்லயே முடிச்சிரும். ஸோ இத நான் எப்படி எழுதலாம் இப்போ? மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டூ ஆர் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு ஈக்கான வேல்யூ தெரியும். ஈன்றது என்னது? 1/4 பை எப்சிலான் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர். ரைட்டா? ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் கியூ பை ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டிஆர். டிஆர்ன்றது ஒரு வெக்டார் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம 11th படிச்சிருப்போம். இன்கேஸ் நீங்க ஞாபகம் இல்லனா சிம்பிளா சொல்றேன். ஒரு வெக்டார் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டார் இருக்குன்னு வச்சுப்போம். ஏ வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிட்யூட் விச் இஸ் கால்ட் யூனிட் வெக்டார் ஏ கேப். ஓகேவா? ஒரு வெக்டார அதோட மேக்னிட்யூடால டிவைட் பண்ணா தான் நமக்கு யூனிட் வெக்டார் வரும். இப்போ டிஆர்ன்றது ஒரு வெக்டார். ரைட்டா? அப்போ டிஆர் வெக்டார் ஓகேவா? டிஆர் வெக்டார் விச் இஸ் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிட்யூட் டிஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் கேப்ன்னு நான் எழுதலாமா? ஓகேவா? அப்போ எனக்கு என்ன தேவை? டிஆர் வெக்டார் மட்டும் தான் தேவை. ரைட்டா? அப்போ டிஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கேப் டிஆர்ன்னு எழுதலாமா? ஐ மீன் இது இந்த சைடு போயிடும். ஸோ ஆர் கேப் டிஆர். அப்போ எனக்கு ஈக்கான வேல்யூ தெரிஞ்சது. டிஆர்க்கான வேல்யூ டிஆர் வெக்டார்க்கான வேல்யூ தெரிஞ்சது.
ஸோ நான் இதை ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணாலே ஈஸியாக முடிஞ்சிடும். சப்ஸ்டிட் பண்ணுமா? ஓகே. யா லெட்ஸ் டூ இட். ஸோ வி ஈக்குவல் டு யாரு? அதே மைனஸ், அதே இன்டெகிரேஷன், அதே இன்ஃபினிட்டி, அதே ஆர். இன்ஃபினிட்டி, இன்ஃபைனைட். ஓகே. ஸோ ஈக்கான வேல்யூ 1/4πε0 q/r². நம்ம இப்போதைக்கு 1/4πε0 போயிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ 1/4πε0 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இங்கே வா. 1/4πε0 ஆக்சுவலாக கேன்னு சொல்லுவோம். ஸோ நான் கேன்னு ஈஸியாக போட்டுக்கிறேன். ஸோ அப்போ கே q/r² அண்ட் drக்கான வேல்யூ என்ன? ம் கே q/r². drக்கான வேல்யூ ஆர் கேப் dr. ஒன் மோர் திங் என்னன்னா, இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரு வெக்டார் இருக்கு. ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரு வெக்டார். ஸோ அப்ப இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? இங்க இருந்து இந்த பாயிண்ட் P மேல ஆக்ட் ஆகுது. அப்ப அந்த வெக்டார் நான் என்ன சொல்லனா, ஆர் கேப். ஆர் கேப் யூனிட் வெக்டார். இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஸோ ஆர் கேப் யூனிட் வெக்டார். அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஆர் கேப் அண்ட் இங்க நம்ம கண்டுபிடிச்ச ஆர்டிஆர். ரைட்டா? ஸோ வெயிட் எ மினிட். யா. ஸோ ஆர் கேப் டிஆர். இப்போ இது ரெண்டுமே ஒரு யூனிட் வெக்டார். ஐ மீன் ஆர் கேப்ன்றது ஒரு யூனிட் வெக்டார். இந்த ஆர் கேப்ன்றது ஒரு யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா எந்த டைரக்ஷன்ல போகுது? எந்த டைரக்ஷன்ல அந்த வெக்டார் மூவ் ஆகுது. இங்க எப்படின்னா, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ 2 யூனிட் வெக்டாரை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. டாட் இருக்கு. அப்போ ஆர் கேப் டாட் ஆர் கேப் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஐ மீன் ஐ கேப் டாட் ஐ கேப்னாலும் ஒன்று தான். ஜே கேப் டாட் ஜே கேப்னாலும் ஒன்று தான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ 2 யூனிட் வெக்டாரை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு வர அவுட்கம் 1 இருக்கும். அப்போ இங்க 1 ஆகிடும். ஸோ மீதி அப்போ என்ன இருக்கும்? யா. ஸோ வி ஈக்குவல் டு அதே இன்ஃபினைட், அதே மைனஸ், அதே ஆறு KQ/r² dRன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கவனிங்க. KQன்றது ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. Qக்கான வேல்யூ 1.6 × 10⁻⁻, எவ்வளோ? 27 நினைக்கிறேன். சாரி. அண்ட் Kக்கான வேல்யூ பார்த்தோன்னா, அது ஒரு சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ. ஆக்சுவலா 2 கான்ஸ்டன்ட். ஸோ அதை வெளில எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் KQ எடுத்தாச்சா? அண்ட் இன்ஃபினிட்டி டு R. ஸோ 1/r² dr. ஸோ இப்போ வந்து நான் இதை இன்டெகிரேஷன் பண்ணலாம். ரைட்டா? இதை நான் வந்து இன்டெகிரேஷன் பண்ணலாம். டெர்மினேட். சரியா இல்லை. ஏன்னா அவன் அவன் முக்கியமான ஆள்ல. ஸோ அவனை தெளிவாக போடணும். கரெக்டா? ஸோ R². இப்போ இதை எப்படி நம்ம இன்டெகிரேஷன் பண்ணலாம்னா, கவனிங்க. நான் சிம்பிளா இங்க சொல்லிடுறேன். எக்ஸை வச்சு சொல்லிடுறேன். ஸோ 1/x எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம்? x-1ன்னு எழுதலாமா? இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் நான் இதை ரப் பண்றவா? ஸோ தட் ஈஸியா இருக்கும். ஓகே. யா. ஓகே. ஸோ அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் n+1/n+1ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ இங்க எனக்கு என்ன இருக்கு? x-1ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த 1/x இருக்கிறத நான் x-1ன்னு எழுதிட்டேன். அப்போ இங்க பார்த்தோம்னா 1/r2ன்னு இருக்கு. அப்போ 1/r2வை நான் என்ன எழுதலாம்? r-2ன்னு எழுதலாம். அப்போ இங்க இன்டெகிரேஷன் ஆஃப் r-2 d ஆஃப் rன்னு இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? r-2 + 1/-2 + 1. மேபி வேற கலர்ல எழுதலாம். ஓகேவா? லெட்ஸ் சே கிரீன் கலர். ஸோ அப்போ -2 + 1ன்னு இருக்கு. அப்ப இங்க என்ன வந்துரும்? r-1/-1. ஸோ எனக்கு கடைசியா வந்தது என்னவா இருக்குன்னா, இங்க எதுவா? ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு -1/rன்னு எழுதலாமா நானு? ஏன்னா r-1ன்றது -1 கீழ வந்துரும். அண்ட் இங்க -1ன்னு இருக்கு. ஸோ -1ன்றது மைனஸ் போட்டாச்சு. ஸோ அப்போ -1/r எது? நான் இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது. ஓகேவா? இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து -1/r. ஸோ அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்றேன். இங்க சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன வரும்னா, கொஞ்சம் கீழ போய்க்குமா? ஏன்டா இதை முன்னாடியே பண்ணியிருக்க கூடாதான்னு கேட்கலாம். நான் ஒரே பேஜ்லயே முடிக்கலாம்னு பார்த்தேன். சரி ஓகே. ஸோ v ஈக்குவல் டு -KQ. நம்ம இன்னும் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ -1/r அண்ட் r to infinite. ஓகேவா? 1/r, r to infinite. இப்போ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா, லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம். இது அப்பர் லிமிட், இது லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இங்க மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ வெறும் KQ அண்ட் 1/r. அப்பர் லிமிட் யார் இருக்கா? r இருக்கா? -1/infinite. ஸோ 1/infiniteன்றது ஆக்சுவலா என்னன்னா 0. அப்போ இது 0 ஆகிடும். மீதி எனக்கு என்ன மட்டும் இருக்கும்? 1/r மட்டும் இருக்கும். ஓகேவா? 1/r மட்டும் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, ஸோ கடைசியா எனக்கு வந்தது KQ/r. அவ்வளவுதான். ஸோ பொட்டன்ஷியல் என்னன்னா KQ/r. அதாவது பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். நம்ம எடுத்த பாயிண்ட் சார்ஜ் மூலியமா இந்த பாயிண்ட் P மேல ஆக்ட் ஆன
பொட்டன்ஷியல். எஸ். வி டிரைவ் இட். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் Instagram டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க அதிலயே வந்து உங்க கமெண்ட்ஸ சொல்லலாம். ஆ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஒன்ஸ் அகைன். சைனிங் ஆஃப்.